மக்களே, நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அன்றைக்கு திட்டமிட்டு எங்களை கொண்டு வந்து உள்ள விட்டுருந்தாங்க, ஏற்பாடு மொத்தமும் செஞ்சுட்டு எங்களை உள்ள கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவர் பேசியிருக்கிறதே அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் செய்திருப்பது மிக தவறானது. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சர். 6500 போலீஸை இவருக்காக இன்றைக்கு எங்கள் குவித்து வைத்து விட்டு சொல்கிறார், இந்த காவல்துறை தான் யார் சொல்லி அன்னைக்கு அதை செஞ்சாங்கன்னு கேட்குறாரு. போலீஸினுடைய மொரால அந்த அமைப்பு காவல்துறை என்கிற அந்த நிறுவனத்தின் மீதான நம்பகத்தன்மையை ஒரு சிட்டிங் முதலமைச்சரே குலைப்பது என்பது இதுவரை நாம் காணாதது. அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க, சரிங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க. ஏறத்தாழ 11:30 கடந்து நீங்கள் போய் சேரத்துக்கே விடிய காலையில் 1 மணி ஆயிருங்கிறதுனால காவல்துறை அனுமதியை மறுத்தார்கள். அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பர்மிஷன் உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே யார் கொடுப்பா? 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இந்த 108 தொகுதியை தவிர மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் தாவேக்காவை என்ன வீச்சு பரோட்டா போட்டாங்களா நம்ம கேட்கலாம். கரூர் தோல்வியை முதலமைச்சரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எந்த கரூரில் சம்பவம் நடந்ததோ அதே கரூரில் நீங்கள் ஜெயிக்கலை, திமுகவும் ஜெயிக்கலை, அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். அவரை நீங்கள் கூப்பிட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துட்டீங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். திமுகனே சொல்லலை, முதலமைச்சர் சொன்னதோ எதிர்கட்சி தலைவர் எழுந்து எந்த பார்ட்டின்னு நீங்கள் சொல்லுங்கன்னாரு. முதலமைச்சர் ஏன் டிஎம்கேன்னு சொல்லலைன்னா, சபைக்குள்ளே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆவணம் எதிர்த்தரப்பு கேட்கும்போது கொடுக்கலன்னா உங்கள் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடியும். லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. நீங்கள் இருக்கும் பொழுது தான் டிவிஎஸ்சிக்கு புதிய தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் ரைடு விட்டோம், கணக்கில் வராத இத்தனை லட்சம் பறிமுதல், பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சர்ப்ரைஸ் விசிட், கணக்கில் வராத இத்தனை லட்சம் பறிமுதல்னு இந்த கைப்பற்றப்பட்டதெல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட பணம்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் புன்னைவளவன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூரில் வந்து தவக தலைவர் விஜயோட தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் வந்து ஒரு நெரிசலில் சிக்கி ஒரு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு விஜய் அங்கேருந்து வந்தவர் அதுக்கு பிறகு போகவே இல்லை. வந்து இன்னைக்கு முதலமைச்சராக திரும்ப போயிருக்கார். வந்து போய் அங்கே கரூரில் பேசும்போது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய மனவலிகள் வேதனைகள் இருக்கும். வந்து எனக்கும் அந்த மாதிரி இருக்குது. வந்து எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் இருக்க தான் இருக்கும். அந்த வலிகள் எல்லா வலிகளையும் விட இந்த கரூர் தந்த வலி எனக்கு ரொம்ப அதிக வலியை தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிறாருன்னே வச்சுப்போம். அவருடைய ஸ்டாண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு அவர் ஆனால் நடத்தி இருப்பது முற்றுமுழுதாக பார்க்கும் பொழுது அது அரசியல் கூட்டம், அதனோடு கூடுதலாக இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டமாகவும் அமைந்திருக்கிறது. நான் சொல்கிறது அவருடைய உணர்வு, வலி, வேதனை அது மேலே நமக்கு கருத்து சொல்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் அவர் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய பேச்சு இருக்குல்ல, நேரடியாக ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு சட்டத்துக்கு மீறி புறம்பாக இன்றைக்கு சப்ஜூடிஸாக உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, அதனுடைய தன்மைகள் சார்ந்து அவர் பேசுகிறார். காவல்துறையினர் தான் அன்றைக்கு திட்டமிட்டு எங்களை கொண்டு வந்து உள்ளே விட்டுருந்தாங்க, ஏற்பாடு மொத்தமும் செஞ்சுட்டு எங்களை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்கன்னு அவர் பேசியிருக்கிறதே அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் செய்திருப்பது மிக தவறானது. இதை ஆதாரங்களோட ஆவணங்களோட அப்படியே சப்டைட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் சிபிஐ முன்பாக, எஸ்ஐடி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையிலான குழுவின் முன்பாகவோ உச்சநீதிமன்றம் முன்பாகவோ நாடுவதற்கு எல்லா வழிகளையும் முதலமைச்சர் செய்திருக்கிறார். அப்போ அடிப்படையில் இதனுடைய நோக்கம் என்ன? அமைச்சர் ஆதவர்ஜுனா இப்போ தெரியாமல் பேசலை, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சர் அதை செட் செய்வது, அதை ஒரு நரேட்டிவாக கொண்டு போய் பில்டு பண்ணணும். வழக்கு தீர்ப்பது எத்தனை வருஷம் கழிச்சு வருமோ, இப்போ அப்பா அவர்கள் ஜெயிச்சார்னு 10 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி கூட வரலாம். ஆனால் இதை வைத்து அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதுன்னு திட்டமிட்டு தான் இன்றைக்கு முதலமைச்சர் பேசியிருப்பது மிக மிக துரதிர்ஷ்டவசமானது. ஆனால்
தான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை இப்படி பேசி அவர் காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் சப்ஜூடிஸ் மேட்டரை பேசாதீங்கன்னு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராகவே இருக்கிற அமித்ஷா அவர்களுக்கு கர்நாடகா தேர்தல் தொடர்பான விஷயங்கள் போகும்போது 4% இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டை அன்றைக்கு இருந்த அரசாங்கம் ரத்து செய்தது. அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருச்சு. அது தொடர்பாக கடுமையாக விமர்சித்து அமித்ஷா பேசியதற்கு நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, சப்ஜூடிஸ் இருக்குன்னா அரசியல் ரீதியிலாக கூட நீங்க பேசக்கூடாதுன்னு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான். முதலமைச்சர் இன்றைக்கு செய்திருப்பது சட்ட விதி மீறலாக இருக்கிறது. நீதிமன்றங்கள் பல நேரங்களில் சொல்லுவாங்க, நீங்க பொதுமக்கள் சப்ஜூடிஸ் குறித்து பேசலான்னு, வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் பேசலாம்லாம் எங்கவும் நீங்க ஃப்ரீ, வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை அதை பேசக்கூடாதுங்கிறத பல முறை பல்வேறு விதமான தீர்ப்புகளில் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களையும் கொடுத்திருக்கிறார்கள் போது முதலமைச்சர் இன்றைக்கு இப்படியான அரசியலை செய்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அடுத்தது எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது, அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் என்கிற ஒரு அயற்சியையும் ஒரு வருத்தத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் தருகிறது. அதை விட கொடுமை, முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சர், 6500 போலீஸ் இவருக்காக இன்றைக்கு எங்களுக்கு குவித்து வைத்து விட்டு சொல்கிறார், இந்த காவல்துறை தான் யார் சொல்லி அன்னைக்கு அதை செஞ்சாங்கன்னு கேட்கிறாரு. போலீஸினுடைய மொரால அந்த அமைப்பு காவல்துறை என்கிற அந்த நிறுவனத்தின் மீதான நம்பகத்தன்மையை ஒரு சிட்டிங் முதலமைச்சரே குலைப்பது என்பது இதுவரை நாம் காணாதது. இதுக்கு இறங்கி வரணும். ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய அசோசியேஷன்ஸ் இருக்கிறாங்க, பலரும் இருக்கிறாங்க. இதற்கு அவங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா, மறுப்பு தெரிவிப்பாங்களாங்கிறது உண்மை ஒரு சைடு. முதலமைச்சரிடம் நான் கேட்க வேண்டியது, உங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்றால் அந்த காவல்துறை அதிகாரிகளின் மீது ஏன் நீங்கள் ஆவணங்களை எடுத்துட்டு போய் சிபிஐ கிட்ட எஸ்ஐ கிட்ட உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கல? உங்கள் குற்றச்சாட்டின்படியே இதை முன்னாள் முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் தான் செஞ்சார் நீங்க சொல்ல வரீங்கன்னா சிபிஐ கிட்ட கொடுத்து நேரம் அவரை சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சிருக்க வேண்டாமா? ஏன் நீங்க செய்யல? அப்ப திரும்ப திரும்ப அரசியல் ரீதியிலான விமர்சனம். கரூர் விவகாரத்தில் மணிமண்டபம் அமைப்போங்கிறார், அது நீங்க கட்சியாக செய்யலாம், உங்களுக்கு கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசு வேலை கொடுத்ததுங்கிறதே நீதிமன்றத்தில் அது தப்பி பிழைத்திருக்கிறேன்னு சொல்லணும். ஆனால் இன்னமும் அவங்க அடுத்தடுத்து விசாரணைகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. உறுதிப்படுத்துவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குட்பட்டதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இவ்வளவு வேகமாக நீங்கள் ஒரு அரசியல் காரணத்திற்காக இதை முன்தள்ளி இருக்கிறீங்க என்கிற கேள்வி வருது. கரூர் தோல்வியை முதலமைச்சரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எந்த கரூர்ல சம்பவம் நடந்ததோ அதே கரூர்ல நீங்க ஜெயிக்கல, திமுகவும் ஜெயிக்கல, அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். அவரை நீங்க கூப்பிட்டு வந்து உங்க கட்சியில சேர்த்துட்டீங்க. அது ரொம்ப பர்சனலா இருந்ததுனாலதான் சி விஜயபாஸ்கரை வெயிட் பண்ண வச்சு வர பின்னாடி கட்சியில சேர்த்தாங்க அப்படின்றது நம்முடைய பார்வை. இன்றைக்கு அங்க கொண்டு போய் நீங்க பேசியிருக்கிறீங்க, நீங்க கரூரை வென்றெடுக்கலாம். ஆனால் அதற்காக இப்படி சட்டத்துக்கு புறம்பான சில வேலைகளை, சில பிரசன்டேஷன்ஸை, கருத்துக்களை முதலமைச்சரே பொதுவெளியில் விதைப்பது என்பது அபாயகரமானது. இப்போ நீங்கள் சொன்னீங்க காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, பெரம்பலூரில் கூட்டம் சொன்னாங்க, நாங்கள் அதனால் போக ரத்து பண்ணிட்டோம். அது மாதிரி கரூர்லேயும் சொல்லியிருந்தா நாங்கள் ரத்து பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ தகவல்கள் என்ன வந்தது, முதல்ல கரூரில் கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே உள்ளே போக வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற தகவல் வந்தது. ரெண்டு விஷயம். முதலமைச்சர் சொல்கிற பெரம்பலூர் எப்போ நடந்ததுன்னா, அது ஆக்சுவலாக அரியலூர், பெரம்பலூர், அதுக்கு முன்பாக காலையில் ஒரு மாவட்டம், மொத்தம் 3 மாவட்டம் போட்டிருந்தாங்க. 2வது இடத்தை முடிச்சுட்டு இவர் அந்த மாவட்ட எல்லைக்கு போகும்போது மணி 11 மணிக்கு கிடந்துருச்சு, நள்ளிரவு. நீங்கள் அதுக்கு பிறகு மாவட்ட தொடக்கத்துலேருந்து உள்ளே போனோம்னா 12 கிராஸ் பண்ணிடும். ஏறத்தாழ 11:30 கடந்து நீங்க போய் சேரத்துக்கே விடிய காலையில 1 மணி ஆயிருங்கிறதுனால காவல்துறை அனுமதியை மறுத்தார்கள். அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. நீங்க பர்மிஷன் உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு மேல யாரு கொடுப்பா? 12 மணி வரைக்கும் அவங்க கலையாம இருக்காங்கிறதுக்காக உங்களுக்கு அதை நிப்பாட்டினாங்களே தவிர அது அடுத்த நாள் கணக்கிலே வந்துருச்சு சார், முடியாதுன்னு சொன்னாங்க. அதுவும் ஒண்ணு கிடையாது. அதே போல இப்ப இவர் என்ன பண்றாரு, மெரிட் ஸ்கூல்ல போறாரு. இதுல எங்க தெரியுமா சிக்கல்? இந்த வழக்குல விசாரணைக்குள்ள திமுக ஒரு பார்ட்டியே கிடையாது. ஆனா நீங்க திமுகவை பத்தி குற்றம் சாட்டுறீங்க. காவல்துறை இதுல பார்ட்டி, அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. காவல்துறை முதலமைச்சருக்கு எதிராக பேட்டி கொடுக்க முடியுமா? டிவிஎஸ்சி விடுங்க. இந்த பக்கம் காவல்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபியோ அல்லது அது கீழே இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனரோ இல்லை கரூரினுடைய அன்றைய எஸ்பியோ வெளியில பேட்டி கொடுக்க முடியாது. அப்ப இது முதல்ல சமமான தளமே கிடையாது. அதனாலதான் 2 பேருக்கும் சமமான தளத்தை உருவாக்கணும்னு தான், சமமான வாய்ப்பு 2 தரப்புக்கும் வழங்கப்படணும்னு தான் இதை உங்களுக்கு சிபிஐ விசாரிக்கிறார்கள். உள்ளுக்குள்ள கூப்பிட்டு வெவ்வேறு நாள்ல ட்ரையல் வச்சு அதற்கு பிறகு சம வாய்ப்பு 2 பேருக்கும் பேசுறதுக்கு கொடுக்குறாங்க. வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப காவல்துறை அன்றைக்கு செய்தது அந்த உதாரணமே தவறானது. ஏன்னா அன்றைக்கு நள்ளிரவு நேரத்தை தாண்டினதுனால அடுத்த நாளே ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேல பர்மிஷன் கிடையாது சார். அந்த மாவட்ட செயலர் சொல்லியிருப்பாரு, காவல்துறை என்று சொன்னதுனால முதல்ல இன்னைக்கு வர முடியல தளபதியால, நீங்க யாரும் தவறா எடுத்துக்காதீங்க, தளபதி உங்களை யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் கன்வின்ஸ் பண்ணி அப்பவும் அவங்க ஒருவேளை வந்துருவாரோ சும்மா சொல்லி கலைக்கிறாங்களோன்னு அதுக்கு பிறகு 1 மணி நேரமும் என்னமோ இருந்து அப்புறம் தான் அந்த கூட்டம்
கலைந்தது என்பது பெரம்பலூரில் நடந்தது. இப்போ கேள்வி எங்கே வரும்னா, நீங்கள் கேட்குறீங்களே இவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு, காலையில் நீங்கள் பர்மிஷனை 3 மணிக்கு பிறகு இன்னும் வாங்கிட்டு 12 மணிக்கு வருவார்னு புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் ஆனந்த் கொடுத்த பேட்டி இன்னமும் அப்படியே இருக்குது. அது கூட வேண்டாம், உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ட்விட்டர் ஹேண்டில் இப்போவும் காலை 12 மணின்னு போட்டு நீங்கள் மக்களுக்கு அழைத்த அழைப்பு இன்னமும் இருக்குது. அப்புறம் அது என்ன கணக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிர்த்தரப்பின் மீது வாரி பதில் சொல்ல முடியாது, பொதுவெளியில் வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாதுன்றதுனால அது அதிகாரிகளை குறிவைத்து, அதை விட முக்கியமாக உங்களுடைய அரசியல் எதிரியாக இருக்கும் திமுகவை குறிவைத்து அவதூறுகளை அள்ளி வீசுகிறீர்கள். இது உண்மையாக இருந்தாலும் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய இடம் சிபிஐனுடைய அங்கே எஸ்ஐடியில் சொல்லணும். அதை விட்டுட்டு அதை விட ஜாஸ்தியாக எவிடன்ஸ் ஹெவியாக கிடைக்குது, அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கணும். அப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு லெட்டர் கொடுத்து சிபிஐ ஃபார்வர்ட் பண்ணுறாங்கல்ல, அதை அவர்கள் மேலே கண்டெம்ட் எடுக்கணும் அப்படின்னா அதை உரியதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாருல அஜய் ரஸ்தோகி, அங்கே கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி செய்வது என்பது அரசியல் கணக்குகள், அரசியல் பழிவாங்குதல், அரசியல் நரேட்டிவ் செட்டிங்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திருச்சியோட பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா சவால் விட்டது, பாட்டு பாடினது எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தவேக்காரங்களுக்கு, குறிப்பாக விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு ரீல்ஸாக போடுறதுக்கு ஒரு இது இருக்கலாம். வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலாக மக்கள் இதை வந்து ஒரு தேர்ந்த அரசியல் பேச்சாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அதை தாண்டி அதில் டேக் ஹோம் அப்படிங்கிறது வந்தவங்க அவருடைய டார்கெட் ஆடியன்ஸை அவர் கரெக்டாக ரீச் பண்ணியிருக்கிறார். அவங்க பல்ஸ் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கான என்கேஜ்மெண்ட்டான விஷயங்களை அவர் கொடுத்திருக்கிறார். கடைசியாக அவர் சட்டமன்றத்தில் பேசியது, அதற்கு பிறகு புதிய கண்டென்ட் எதுவும் அவர் பேசி ரீல்ஸ் ஆகலை. அவர் போனது, வந்தது, தண்ணி குடிச்சது, குழந்தைங்களை பார்த்தது, இதெல்லாம் ரீச் ஆச்சே தவிர அடுத்து ஒரு 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 கண்டென்ட் ரெசர்வேயர் வேணும் இல்லையா, அதற்கானதாக அது இருந்திருக்கிறது. மக்களை பொறுத்தவரை இது அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள். நீங்கள் உங்கள் அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறீங்க. இப்போ இதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, பதிலுக்கு நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து பதில் சொல்லுவீங்க. இப்படியே தான் இது போகுது என்பதாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஸோ அதாவது அடுத்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, நாங்கள் எங்களுக்கான அன்றாட வேலைகளை பார்த்து போகிறோம் என்பதாகத்தான் இருக்குமே தவிர இதனால் பெரிய ஆதரவு கூடும்னோ அல்லது பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னோ நம்ம கணக்கிட முடியாது. ஏன்னா மக்கள் தங்களுடைய அன்றாட சிக்கல்களை நோக்கி அதனுடைய ஓட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கொண்டாட்டம் ஆப்வியஸாக அது வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா ஹெவியாகவே தாங்கும். வேறு ஏதாவது இது இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையாக வெடிச்சு வருதுனாலும் எடுத்து டக்குன்னு இதை திரும்ப ரிவைண்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆகக்கூடியதுக்கான ஸ்ட்ரக்சரும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு தலைவாழை இலை போட்டு நிறைவான விருந்து சாப்பிட்ட மாதிரி தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இருக்கும். பொதுமக்களை பொறுத்தவரை இது மற்றும் ஒரு அரசியல் பேச்சு, இது மற்றும் ஒரு கட்சி, மற்றும் ஒரு முதலமைச்சர் என்பதாகத்தான் பெரும்பாலானவர்கள் பார்ப்பார்கள். அப்படிதான் அது இருக்கும். ஸோ விஜயோட பேச்சு அப்படி ரீல்ஸாக பிரிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணப்படுதா? மொத்தமாக நீங்கள் கடந்த காலத்தில் நம்ம இவ்வளோ தலைவர்கள் இப்போ இருக்கிறவங்க வரைக்குமே எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஓவர்லேப்பிங் கொடுத்து அதுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்து அந்த ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் அவருடைய இது பார்த்தீங்கன்னா அது என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாரோ எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக துண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கான ஷார்ட்ஸாகவே நீங்கள் அந்த கண்டென்ட்டை பேச்சையே பிரிச்சிடலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் ஷிஃப்ட் ஆகும் பொழுது அது வந்து உங்களுக்கு அது கனெக்டே ஆகாது. இது வேறு விஷயம், அது வேறு விஷயம் என்பதாகத்தான் பிரிவாக இருக்கும். மேபி அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு அடிப்படையிலேயே இன்றைக்கு ஊடகவியலாளர்களுக்கு உள்ள இடமே கொடுக்கல பாருங்க. பந்தலில் தனியாக ஒரு பந்தல் போட்டு பாசெல்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் தனியாக பந்தல் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே இருந்துட்டு லைவ் அங்கேருந்து பார்த்துக்குங்கன்னு அனுப்பப்பட்டது இருக்கு இல்லையா. நீங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு ஆனது வேற என்று சொல்லக்கூடியதாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடுத்த கட்ட ட்ரெண்டு ஜென்சி, இன்ஸ்டாவை தாண்டி அடுத்து ஸ்னாப்புக்கு போக போகிறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி வடிவமைக்கப்பட்டதாகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. இனிமேலும் அது சக்ஸஸை கொடுத்ததுனால அவங்க அதை மாற்றிக்க மாட்டாங்க பெருசாக அப்படிங்கிறது தான் அதனுடைய ஓவரால் பார்வையாக இருக்குது. ஒரு விஷுவல் ட்ரீட், விஷுவலாக மட்டும் இல்லாமல் ஒரு பாடி இது போனது அப்படின்னும் போது அவங்களுடைய வாரியர்ஸ்க்கும் சரி ஆதரவாளர்களுக்கும் சரி ஒரு 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 5 புலன்களுக்குமான ஒரு ட்ரீட்டாக நம்ம எடுத்துக்கலாம். வேதனையில் நான் வீட்டில் இருந்தேன், ஆனால் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஸோ அதில் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடினாங்க. அவங்களுக்கான பதிலடியை வந்து 2026 தேர்தலில் மக்கள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் போன திருச்சியில் பேசும்போதே போட்டது தான் போட்டிங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கலாமா அப்படின்னு சொன்னார். அந்த 108 என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு திரிசங்கு நிலையை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கேபினெட் எல்லாம் அமைச்சாலும் கூட யார் எந்த பக்கம் இழுப்பான்னு தெரியாத ஒரு நெருக்கடியில் தான் அவர் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அங்கே கிளம்பி போகும்போதுமே கூட உங்களுக்கு சிபிஐ விமர்சிச்சுட்டாங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் பணியாணை கொடுக்க முடியாது, நிறுத்தி வைங்க, தவறான அது உதாரணமாக போய்விடும், இந்த வழக்கினுடைய போக்கிலே அது வந்து சிக்கல்களை ஏற்படுத்தலாம்ங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கட்சியாக நீங்கள் கொடுங்க, அது நீங்கள் கொடுக்க வேண்டியது தான்.
என்கிற ரீதியிலேயே ஐயா வீரபாண்டியன் அவர்களுடைய அறிக்கை என்பதும் இருந்தது. நீங்கள் கட்சியாக பொறுப்பேற்குன்னு ஏற்கலாம், அரசையும் ஏற்கணும் என்கிற சில கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. விசிகா அவர் பேசக்கூடியது அப்படிங்கிறது மறுபடியும் சிக்கலாகுது, சர்ச்சையாகுது. அவரை மையப்படுத்தி இந்த பக்கம் மாணிக்கம் தாகூர் பேசுகிறாங்க, வைகோ பேசுகிறாங்க. இதுக்காகவே அன்புமணி அவர்களோட ஒரு இணக்கத்தை நெருக்கத்தை காட்ட வேண்டிய சூழல், இதெல்லாம் ஒரு பக்கம் அவருக்கு ஒரு நெருக்கடியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இன்னமும் கூட அந்த எண்ணிக்கைங்கிறது நமக்கு வைகோ அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார்ல, மீண்டும் தேர்தல் நடந்தால் 180 சீட்டுக்கு குறையாமல் விஜய் அவர்கள் ஜெயித்து மீண்டும் முதலமைச்சர் ஆவார், மாண்புமிகு முதலமைச்சர்னு சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். இது அப்படியே ஏறத்தாழ கண்ணு கெட்டிய தூரம் வரை இந்த கழகத்திற்கு எதிரிகளே இல்லை என்ற அம்மையார் சொன்னதும், போன திருச்சி கூட்டத்தில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசினார் இல்லையா, எதிர்கட்சிகள் இல்லாத சட்டமன்றம், அப்போசிஷன் முக்து பாரத்னு மோடிஜி சொல்லக்கூடியதனுடைய ஒரு நீட்சியாகவும் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. கூட விஜயபாஸ்கர் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப கான்சியஸாக ஒரு வேலை பண்ணார். நாங்கள் அம்மாவை நிரந்தர பொதுச் செயலாளர்னு, நிரந்தர முதலமைச்சர்னு தான் சொன்னீங்க. அதை அவர் தெரிந்துதான் அதை கட் பண்ணி ஒமிட் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். விஜயபாஸ்கர் அவர்கள்ங்கிறதுனால கேட்குறேன், இன்றைக்கு அதிமுகவினர் போய் சேர்ந்திருக்கிறாங்களே தாவேக்கால, அவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய 4வது நிரந்தர முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சொன்னார்கள், சசிகலா அம்மையார் ஆவறதுக்கு முன்னாடி நீங்கள் தாம்மா வரணும், நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும், நீங்கள் சின்னம்மா இல்லை அம்மா அப்படின்னு சிவிஎஸ் அவர்கள் பேசின பேச்செல்லாம் இன்னமும் இருக்கு. அவங்கள நிரந்தர முதலமைச்சர் நீங்க தான்மான்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் பரப்பன அக்ரஹார சிறைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சர்னுட்டு இப்போ அவங்க 4வதாக ஒரு நிரந்தர முதலமைச்சரை 10 ஆண்டுகளில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது அரசியலில் நடக்கக்கூடிய விந்தைகள் நம்ம எடுத்துக்கலாம். அதை தலைவர்கள் ரசிப்பார்கள்ங்கிறது ஆப்வியஸாக தலைவர்கள் ரசிக்க தான் செய்வாங்க. கடந்த காலத்தில் பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு இதையே சொல்லியிருக்காரு. ஏன்னா இது இவங்க கட்சியில் சேர்ந்தனைக்கு இது நம்ம விமர்சனம் வச்சதுக்கு தான் ஸ்டாலினை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் திமுகவுக்கு போயிருந்தா, ஒருவேளை விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவில் சேர்ந்துட்டு இங்கே வந்திருந்தா 5வது நிரந்தர முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆயிருப்பார். கட்சி மாறுகிறவர்கள் அது அவங்களுடைய கணக்கை பார்த்து போகிறாங்கனாலும் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது அப்படி இது இந்த நிரந்தரன்னு சொல்லக்கூடியதை கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறார்களாங்கிற கேள்வி இருக்கு. அந்த பார்வையை நிரந்தரம் அப்படின்னா சிலர்லாம் வியாக்கியானங்கள் கொடுப்பாங்க. நீங்க நிரந்தரம் என்று சொல்வதே கடந்த ஆட்சி காலத்துல தான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகளில் ஒரு தரப்பு நிரந்தரம் என்று சொல்வதே சனாதனம் தான், அதனால நீங்க இப்படி பேசாதீங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஏதோ நிரந்தரம்னு சொல்லும்போது அது தவறானதுங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள் எல்லாம் யாரோ வச்சுதான் ஞாபகம். ஸோ இந்த மாதிரியான வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப நிறைய பேசுவாங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது அவருக்கு இந்த மாதிரியான இழுபறியில் விட்டுட்டீங்களேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அதை பதிவு செய்வதாகத்தான் அவர் அதை சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அடுத்த இடைத்தேர்தல்களில் கூடுதலாக கொடுத்து குறைஞ்சது ஒரு 120 125 ஏன்னா இன்னும் ராஜினாமாக்கள் போய்கொண்டே இருக்கும்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே நீங்கள் ஒரு முழுமையான தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா அதற்கு பிறகு இந்த கூட இருக்க கட்சியில் என்னவாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. முதலமைச்சர் தொடர்ந்து இந்த இவ்வளோ பேரை நம்பி அரவணைத்து கூட்டி செல்வது அவருடைய இயல்பு இல்லையோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகமும் எழுது. தொடர்ந்து வரக்கூடிய சர்ச்சைகள் அதன் மூலமாக மாறி மாறி வாத பிரதிவாதம்னா கடந்த ஒரு வாரமாக பாருங்களேன், இவங்க திமுக மீதான விமர்சனங்கிறத இவங்க பெருசாக செய்யலை. அந்த திமுகவும் அதிமுகவும் பேசினார்கள்னு தொடர்ந்து 10,762 வாட்டி சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ இவங்களுக்குள்ள அது முரணாக மாறினதையும் பார்க்க முடியுது. மேபி அதனுடைய ஒரு அயற்சியின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். அடுத்து அவர் இலக்குகளை செட் செய்கிறார். அதாவது மோடி அவர்களை போலவே நான் சொன்னேன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சா அடுத்த எலெக்ஷனுக்கான டார்கெட்டை தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். பீகார் தேர்தல் முடிவு வருகிறது. பிரதமர் மோடி அன்றைக்கு இரவு அங்கே நடந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பேசுகிறார். கங்கை இங்கே பார்த்தீங்கன்னா பீகார் வழியாக போய் அது பெங்காலை அடையும் அப்படின்னாரு. வெற்றி இங்கு பெற்றிருக்கிறோம், அடுத்து பெங்கால் தான். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அந்த அன்னைக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணார். அப்படியாகத்தான் முதல்வர் விஜய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். அது அவருடைய அரசியல் அப்படிங்கிறது அது அவருக்கான உரிமை. நம்ம அதில் கருத்து சொல்வதற்கு விஷயங்கள் இல்லை. ஆனால் அதை என்ன மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணுறாங்க, அந்த நரேட்டிவ் உண்மைக்கு பக்கத்தில் இருந்து அமைகிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறதாங்கிறது தான் நமக்கான சிக்கலாக இருக்குது. இதெல்லாம் பத்தாது, திரும்ப எழ முடியாத அளவுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடைத்தேர்தலில் மைண்டில் வச்சு தான் பேசுகிறார் அப்படின்னா இடைத்தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த எழுந்திருக்க முடியாதது இடைத்தேர்தலுக்கு மட்டுமல்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களையும் கணக்கில் வைத்து மனதில் வைத்து பேசக்கூடியது தான். வைகோ சொன்ன இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும்னுட்டு ஆக்சுவலாக திமுக அதிமுக பண்ணுற மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். 6 மாதம் கூட இந்த ஆட்சி நீடிக்காதுங்கிறது மிக தவறானது.
நீங்கள் அதிகபட்சம் என்ன சொல்லலாம்னா 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்தாலும் மக்கள் மனங்களை இவர்களால் வெல்ல முடியாது. நாங்கள் மக்களோட பிரச்சனைகளை களத்தில் நிற்போம்னா அது விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையாக இல்லாததெல்லாம் இவங்க முன்னெடுக்கிறதுங்கிறத திமுகவும் அதிமுகவும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அவருடைய ஒரு இலக்கு, ஒரு விஷயம் இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவருடைய காலம் முழுக்க அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். அதை வெவ்வேறு மொழிகளில் அவர் வெளிப்படுத்தவும் செய்கிறார். இரண்டாவது, இப்படியான கூட்டணி அமைச்சரவைங்கிறது ஒரு கிச்சடி மாதிரிதான், கிச்சடி கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. அது ரொம்ப சிக்கலாகவும் இருக்குங்கிறதையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. மக்களிடம் அவர் கேட்கக்கூடியது அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் எனக்கான ஆதரவை கொடுக்கணும். எனக்கான ஆதரவுங்கிறத தாண்டி அவர்கள் எழ முடியாதுன்னா ஒரு எதிர்கட்சி இல்லாமல் நீங்கள் அது எப்படி அமைஞ்சிட முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? முற்றுமுழுதாக அதை ஓராட்சியாக அல்லது ஒரு கட்சியாக என்பதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. திரும்ப 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 தாவேக்கா ஆட்சி என்றுதான் சொல்கிறார். அவர் கவனமாக அல்லது அவர் அது ரியல் டைமாகவும் நமக்கு தெரியல. தாவேக்கா கூட்டணி ஆட்சின்னு அவர் ஒரு இடத்துல இது வரைக்கும் சொன்னதில்லை. அது ஆக்சுவலாக தாவேக்கா கூட்டணி ஆட்சி தாங்கிறது ஃபேக்சுவலி. பட் முதலமைச்சர் அதற்கான உரிமை இருக்குது. மோடிஜி என்டிஏ சர்க்கார்னு தான் சொல்லுவார். ஆனால் பாஜக என்கிற இதுதான் அவர் பிரதானப்படுத்துவார். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எண்ணிக்கை எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்டிஏன்னு தான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. இவருக்கு இன்னும் அது ஏற்புடையதாக மாறலை. மேபி ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த எதிர்கட்சிகள் இந்த தேர்தலோடு அவர்களை அடுத்த தேர்தலில் இந்த எண்ணிக்கை கூட வராமல் அவர்களை துடைத்தெறிய வேண்டும் என்கிற ஒரு இலக்கையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இலக்கு குறித்த உரையாடலாகத்தான் இதில் அவர் பேசக்கூடியது. திரும்ப திரும்ப எழ முடியாமல், அப்படி எழ முடியாமல்லாம் இல்லை, கால சுழற்சியில் எப்படி வேணாலும் போகலாங்கிற சூழல் இருக்குது. பட் அரசியல் ரீதியெல்லாம் இன்றைக்கி அவர் அப்படி தான் பேச முடியாது. எதிர்கட்சிக்கு 100 சீட்டை கொடுத்து கொண்டு வாங்க, பலமான எதிர்கட்சி அவர்னு பேச முடியாதுங்கிறது ப்ராக்டிக்கல். அவர் கேட்குறாரு, சிலதெல்லாம் தவிர்த்திருந்திருக்கலாம். மேபி உங்களை தான் குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இந்த 108 தொகுதியை தவிர நீங்கள் 234 நிற்கல, அதில் ஒன்று கழிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் தாவேக்காவை என்ன வீச்சு பரோட்டா போட்டாங்களான்னு நம்ம கேட்கலாம். அதை தாண்டி அந்த ரெட்டோரிக் வந்திருக்கணும். வேறு பல விஷயங்கள் நீங்கள் அரசு சார்ந்து சொல்லுங்கள். அரசினுடைய இலக்கு என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். அரசினுடைய கனவு அடுத்து ஓராண்டு கழித்து 5 ஆண்டுகள் கழித்து இப்படியான விஷயங்களை முன் வச்சிங்கன்னா அது அடுத்த கட்டமாக போகும். அந்த அரசியல் லாவணி கச்சேரிகளுக்குள்ளே நீங்கள் ஏன் உள்ள வரீங்கிற கேள்வி வருது. அப்போ உங்களுடைய நோக்கமும் அரசியல் ரெட்டோரிக்கா, அரசியல் ரீதியிலான உரையாடலாக, சண்டையாக, சச்சரவாக, அந்த மாதிரியிலான நரேட்டிவ் செட்டிங், அதாவது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அந்த எண்ணம் தானா என்கிற கேள்வியும் முதலமைச்சர் நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ ஒரு இடத்தை பற்றி பேசுறதுன்னு சொல்லி கேட்குற இப்போ மக்கள் பற்றி முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ 2 மாதம் ஆட்சியை கொடுத்துட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் இப்போ மக்கள் மத்தியில் பேசியிருப்பீங்க. இல்லை, இப்போ அடிப்படையில் 2 மாதம் போதாதுங்கிறது தான் மிக பெரும்பாலான கருத்தாக இருக்கிறது. இவர் மீதுன்னு இல்லாமல் ஒரு மாற்றம் வேணும்னு போட்டவங்களில் ஒரு செக்ஷன் ஒரு கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாமோ, இல்லை இவருக்கு இன்னும் டைம் எடுக்குமோ அப்படின்ட்டு ஒரு செக்ஷன். அது எவ்வளோங்கிறதெல்லாம் நமக்கு எண்ணிக்கை விஷயம் இல்லை. அப்படி சிலர் யோசிக்கிறாங்க. இப்போ ஏதோ பண்ணுவாங்க போல இருக்குப்பா, ஒரு நோக்கம் தெரியுது என்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் வருது. ஒரு மிக்ஸாக தான் இருக்குது. 2 மாதம் போதாதுங்கிறது தான் பெரும்பாலான கருத்து. இப்போ நமக்கு என்னென்னா கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள், இந்த அரசின் மீது நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே அந்த விமர்சனங்களை திருத்தினால் அது இன்னமும் செம்மையாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் வைக்கப்படுவது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு ஃபேக்சுவலாக அவர் பேசின விஷயங்களுக்கு வருவோமே. மேகதாது விவகாரத்தில் நீங்கள் போட்ட கேஸு ஏன் அதை நீதிபதிகள் ஒழுங்காக வாதாடாதனால தானே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. இது உள்ளபடியே உண்மைதானா? மேகதாது ப்ராஜெக்ட்டுக்கு அன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது. அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு தான், இன்றைக்கி வரதான் CJI, அவர் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு வரும்போது அவங்க கேட்டது, ஏன் இவ்வளவு அவசரம்? மேகதாதுன்னு ஒன்று கட்ட போகிறதா ப்ரப்போசல் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ப்ரப்போசல் வைக்கும்போதே தடை கேட்டு வரீங்க. அதுக்கு எக்கச்சக்கமான கிளியரன்ஸ் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரதா சொல்கிறாங்கன்னா அதில் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் அடிப்படையில் ப்ராஜெக்ட்கான ப்ரப்போசல், அதனுடைய டிசைனை நீங்கள் கொண்டு வரணும், ஃபண்டை ஆப்டிமைஸ் பண்ணணும், மத்திய அரசிடமிருந்து பல இடங்களில் கிளியரன்ஸ் வாங்கணும். இந்த ஸ்டெப்பெல்லாம் முடியுமானே தெரில, பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் ஐடியாவே யோசிக்கக்கூடாது அப்படின்லாம் தடை கொடுக்க முடியாது. ஏன் இவ்வளவு ப்ரீமெச்சூராக, இவ்வளவு ஏர்லியாக, தொடக்க நிலையிலன்னு தொடங்கவே இல்லையே, கட்டுற அன்னைக்கு தடை கேட்டால் பரவாயில்ல, கட்டலாமான்னு யோசிக்கிற அன்னைக்கு எப்படி நீங்கள் தடை கேட்க முடியும் என்று சொல்லி அதை அட்மிட் இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அதே போல் இந்த காவிரி வாட்டர் போர்டுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு அத்தாரிட்டி நியமிச்சிட்டோம்.
அங்கே போய் நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க, அங்கே அவங்க தான் இனிஷியல் ஸ்டேஜ், நேரடியாக உச்சநீதிமன்றம் வர்றது தேவையற்றதை நாங்கள் கருதுகிறோம்னு அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே அன்றைக்கு அந்த வழக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்படாமல் அதை தள்ளுபடி செய்யக்கூடிய இடத்துக்கு போச்சு. அதற்கு பிறகு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான கண்டனங்களை தமிழ்நாடு என்கிற மாநிலமாக பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு தாவேகாவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதை இன்றைக்கு வரவேற்று அவர்கள் அத்தனை பேரும் அதற்கு வாக்கும் அளித்தார்கள். அந்த தீர்மானத்திற்கு இங்கே வாக்களிக்கிறாங்க. அப்போ இது உண்மைக்கு மாறான தகவலாக இருக்கிறது. அது நீங்கள் ஆன் கிரவுண்டு சொல்லுங்கள், ஆன் ஃபேக்ட் சொல்லுங்கள். இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிட்றாரு, விவசாயிகள் என்ன நம்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எக்மோரில் வந்து போராடுறாங்க விவசாயிகள். நீங்கள் எக்மோருக்கு அவங்க எப்படி வந்திருப்பாங்க? அப்படி போராடுகிற விவசாயிகள் அவங்க போராடுறத நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் அங்கே வீட்டு பார்க்குறவங்க எடுத்து போட்டால் அந்த ஃபோட்டோகளுக்கும் வீடியோகளுக்கும் அவர்களை அவ்வளவு அவதூறாக பேசி பலரும் கமெண்ட் பதிவிட பார்க்க முடியுது. கருப்பு சிவப்பு துண்டை வீட்டில் மறைச்சி வச்சுட்டு பச்சை துண்டை போட்டு வந்துட்டாங்களா திமுக காரங்க? சென்னையில் ஏரியா இவ்வளோ விவசாயிங்க, இது பூரா செட்டப்பு தான் என்பதில் தொடங்கி விவசாயிகள் ஒரு போராட்டம்னா தலைமைச் செயலகம் வரைக்கும் வரமாட்டாங்களா? அவ்வளவு வெள்ளந்தி மனிதர்களாக அல்லது விவரம் தெரியாதவங்களா தான் விவசாயிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகள் எப்போ இங்கே வந்திருப்பாங்க? முதல்ல அவங்க ஊரில் ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசு அமைப்புகளிடம், நிர்வாகிகளிடம் அல்லது அதிகாரிகளிடம் கொண்டு போய் ஒரு பிரேயரை கொடுத்துருப்பாங்க. அங்கே அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்காது. அடுத்து வட்ட அளவிலோ மாவட்ட அளவிலோ போராட்டம், அதற்கு பிறகு மண்டல அளவு. இது எந்த சூழலிலும் அரசின் சார்பாக பிரதிநிதிகள் பேசலைங்கிறதுனால தானே அவங்க தலைநகரத்துக்கு வராங்க. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, போராடுகிறவர்கள் சென்னை மத்தியில் போராடுறவங்களை பனையூருக்கு கூப்பிட்டு பார்க்கறத விடவும் செக்ரட்டரியேட்டில் கூப்பிட்டு பார்க்குறது டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. மாண்புமிகு முதலமைச்சர் நினைச்சா அதை செஞ்சிட முடியும். அவங்க கேட்கறது, நீங்கள் 134 கோடி சிறப்பு குறுவை சாகுபடி கொடுத்துட்டீங்க சாமி, தண்ணி வேணுமே. நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு தொகுப்பை வாங்கிட்டு நம்ம பயிருக்கு தண்ணி பாய்ச்சினா தானே அதற்கு பிறகு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் பயிருக்கு தண்ணி வரலையே, எப்போ திறப்பீங்கன்னு தெரியாமல் நாங்கள் பதறிக்கிட்டு இருக்கோமே அவங்க கேட்குறாங்க. அது எங்கே ஜூனில் ஓப்பன் ஆகிருக்கணும், நம்ம ஜூலை வந்துட்டோம், அடுத்து ஆகஸ்டே வந்துடும் போல இருக்கு. அப்போ நீங்கள் ஏறத்தாழ உங்களுக்கு இன்னைக்கு தேதி கணக்கு வச்சோம்னா 1 மாதமாக தண்ணி இல்லாமல் இருக்கிறது. அங்கே விவசாயிகள் சிக்கலில் இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு குறிப்பாக டெல்டா பகுதிகளில் முழுமையான கரண்ட் மின்சாரம் இருக்க மாட்டேங்குது. ஒரே ஸ்ட்ரெச்சில் 8 மணி நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி பாய்ச்சறதுக்கு 3 மணி நேரம் இருக்குது, அப்புறம் ஆஃப் ஆகுது, 2 மணி நேரம் கழிச்சு தான் வருது. மோட்டரை போட்டு விட்டுட்டும் போக முடியாது, இரவு நேரங்களில் எப்போ வரும்னு தெரியாதுன்னு போட்டு விட்டுட்டு போனால் காயில் காலியாகுது. அந்த மோட்டரை நீங்கள் அதுக்கப்புறம் ரிப்பேர் இல்லைன்னா தண்ணியே பாய்ச்ச முடியாது. வர்ற நேரமும் தெரியாது இருக்கிற தண்ணின்னு அவங்க கும்பிடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு அமைச்சர் தலைமையிலையோ அல்லது அதிகாரிகள் தலைமையிலையோ இது என்னன்னு கேட்பதற்கே ஒரு அமைப்பு முறை இல்லாமல் இருக்குங்கிறது தான் சிக்கல். நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு என்னன்னு கேட்பதற்கு ஒரு விண்டோ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு ஆளற்று போய் தான் அவங்க இன்னைக்கு வந்து தலைநகரத்துக்கு வந்து போராடுறாங்கிறத நம்ம கவனிக்கணும். இதை நீங்கள் இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்து இதை அடுத்த கட்டத்துக்கு இதை மோசமடைய விடக்கூடாதுங்கிறது தான் நோக்கமே தவிர, மாறாக உணவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி தான் டெல்டாக்கு போனப்போ கேட்குறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க சார்னா, நான் வந்த வழியில் என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையேன்னு. எக்மோரில் தான் இருந்தாங்க, அமைச்சர் இப்படி போகிற வழியில் எதுவும் பார்த்தாருன்னா வேணா கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறைங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஊழலே இல்லாமல் முழுமையாக எங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஓட விட்டாச்சு அப்படின்லாம் அவர் பேசுகிறாரு. இதில் என்னென்னா, ஒழிக்கணுங்கிற உங்களுடைய நோக்கம் வரவேற்கத்தக்கது. நீங்கள் அரசு துறையிலேருந்து எல்லாத்தையும் செய்யணும்னு மனசு இருந்தால் அதை உள்ளபடியே பாராட்டணும். தாவேக்கா அரசுக்கான முயற்சிகளை செய்யுதுன்னா மனம் திறந்து வரவேற்கணும். ஆனால் முழுமையாக ஒழிஞ்சிருச்சு அப்படின்னா கேள்வி, இப்போ நீங்கள் இருக்கும் பொழுது தான் டிவிஎஸ்சிக்கு புதிய தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் ரைடு விட்டோம், கணக்கில் வராத இத்தனை லட்சம் பறிமுதல், பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சர்ப்ரைஸ் விசிட், கணக்கில் வராத இத்தனை லட்சம் பறிமுதல்னு இந்த கைப்பற்றப்பட்டதெல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட பணம்? ஜெயலலிதா மேயர் ஆட்சி காலத்தில் வாங்கி உள்ளே எதுவும் பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் அவங்க அப்போல்லாம் சிபிஐ தானே வருவாங்க, இந்த செவத்தை உடச்சி நம்பினாங்கன்னா செங்கல் மாதிரியே ஒரு செட்டப் செஞ்சுருப்பாங்க. அது பார்த்தா ஒரு பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே ரத்தன கற்களாக வைரமாக இருக்கிற மாதிரி எதுவும் உள்ளே புதைச்சி வச்சதை தோண்டி எடுத்தீங்களா? எங்கே பிடிச்சதுங்கிற கேள்வி இருக்குது. அதை முழுமையாக ஒழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம்னு சொன்னால் அதுதான் ஃபேக்சுவலாக கரெக்டாக முதலமைச்சர் நம்ம வரவேற்கணும். அது மிகைப்படுத்துதலாக இருக்காங்கிற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் கலையிறீங்கன்னா உங்களுக்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஆதரவை நல்க வேண்டும். மக்கள் அதை கொண்டாடுவாங்க. நீங்கள் லஞ்சமாக வாங்கக்கூடியது, கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களே மக்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னா அது அவங்களுடைய மனம் வெந்து கொடுக்கக்கூடிய பணம். ரைட், அதை ஒழிக்கணுங்கிறது தேவையானது. நிர்வாக ரீதியில் டிபார்ட்மெண்ட்டாக இவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. நேற்றைக்கு ஒரு சர்ச்சை வந்தது, அது தவறாக இருந்தால் மேபி இப்போ வரைக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கலாம். அப்போ அதை உண்மைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கா.
30 நிமிடங்களில் ஒரு டெண்டர் கோட் செய்யப்படுவதாக மாண்புமிகு அமைச்சர் ஆனந்தவருடைய துறைன்னு ஒரு விஷயம் வந்தது. இப்போ வரைக்கும் அவங்க மறுக்கலன்னா நான் அதை உண்மைன்னு எடுத்துக்கிறதா? தவிர அந்த அரசு மறுக்கணும் இல்லை. இந்த அரசு இதையுமே கூட செய்தியாக வெளியிடாமல் கசிய விடுவதுங்கிறதும் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைனா கடைசியாக அரசின் சார்பில் அப்பாயின்மெண்ட்ஸ் குறித்து போடப்பட்ட அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பொதுவெளியில் அரசு செய்தித்துறையின் மூலமாக சொல்லப்பட்ட செய்தினா ஏறத்தாழ அமைச்சர்கள் பட்டியல், அமைச்சரவை பட்டியல் கடைசியாக மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களும் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் பொறுப்பெடுத்தாங்க இல்லையா? அதுக்கு பிறகு நீங்கள் போட்ட அப்பாயின்மெண்ட் எதையுமே அதிகாரப்பூர்வ சேனல் வழியாக ஏன் சொல்லலை? நீங்கள் யாரை வேணாலும் போடலாம் சார். அவர் வெங்கட்ரமணாவை போடலாம், ஜானா ரகிசாமி அவர்களை போடலாம், இல்லை அவருக்கு விஷ்ணு ரெட்டியை போடலாம். அது உங்களோட ப்ரெராகேட்டிவ். போட்டதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது என்ன மாதிரி? அது என்ன வெளிப்படைத்தன்மை? திமுககாரர்கள் செய்த தவறுகளை வெளிப்படுத்துவதை வரவேற்கும் பொழுது நீங்கள் அதை விட கூடுதல் வெளிப்படைத்தன்மையோடு உங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கணும் இல்லை? அது எப்படி அடுத்து வர கவர்மெண்ட் நீங்கள் மறைச்சதெல்லாம் எடுத்து வெளில போகிற வரைக்கும் மக்கள் காத்திருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல எழும். இதே போல் துறைகள் சார்ந்து பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்குது, கோளாறுகள் இருக்குது. அதெல்லாம் வரும்போது இந்த அரசு கேட்டு திருத்திக் கொள்வது என்பதை மக்கள் ரசிப்பார்கள். உள்ளபடியே உங்களுடைய எதிராளிகளுமே கூட கேட்டு உடனே திருத்துறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. உங்களுக்கு எதிராக நம்ம அரசியல் செய்யுதுன்னு யோசிக்க வேண்டி வரும். நீங்கள் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கானே எனக்கு தெரியாது, நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை என்று காட்டுவது போராடக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்களை அவமானப்படுத்துவதாக அல்லது அவங்க ஒரு பொருட்டே கிடையாது என்ற அதிகாரத்தினுடைய அந்த உச்சாணி கும்பலை உட்கார்ந்து கொண்டு பார்ப்பதை போல மாறாதா அப்படின்னு தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய பார்வைக்கு அதை நம்ம வைக்க விரும்புகிறோம். பணமா ஜனமானா எனக்கு ஜனந்தான் முக்கியம், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஒழிஞ்சிச்சு, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதில் முக்கியமாக பேசப்பட்டது அந்த டாஸ்மார்க்கில் 10 ரூபாங்கிறது விஷயமா பேசப்பட்டது அது இன்னும் தொடரதான் செய்யுது. அதுக்கு என்ன சொன்னாங்க, ஊழியர்களுக்கு சம்பளம் குறைவு. தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, தேர்தலுக்கு பிறகு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைவுன்னு ஒரு சப்பக்கட்டாக சொன்னாங்க. இப்போ ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஏற்றுறாங்க ஆனாலும் அந்த 10 ரூபா தொடரதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ நமக்கான கேள்வி, போன ஆட்சியில் இந்த மாதிரி 10 ரூபாய் ஊழியர்கள் வாங்கியது என்பது யார் எடுத்துகிட்டு போனான்னு இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். இதே பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு மாண்புமிகு முதலமைச்சர் இதே கரூரில் தானே பாடினாரு. நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பெயர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே திமுகவை சேர்ந்த அமைச்சர்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டுமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த செந்தில் பாலாஜியினுடைய வெற்றி என்பதே நம்ம இவ்வளவு வெற்றி பெற்றோம், ஆனால் தொகுதி மாறி நின்னும் அவர் எப்படி கோயம்புத்தூரில் ஜெயிச்சார் அப்படிங்கிறதாக அவர் பார்ப்பதாக, எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியம் கலந்து அதை பார்க்குறதாகவும் செய்திகள் உண்டு. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நமக்கு அது சிக்கல் இல்லை. அப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அந்த 10 ரூபாய் அப்போ அவங்களுக்கு போச்சா போகலையா? அது பார்ட்டி ஃபண்டில் சேர்ந்து தான் சேராயிடுமா போச்சா? அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கினாங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள் இல்லை அதுக்கு முன்பாக எடப்பாடி அவர்களுடைய பீரியட், அதுக்கு முன்னாடி அம்மையாருடைய பீரியடு, இங்கெல்லாம் அந்த 10 ரூபாய் மேலே ஷேர் போச்சா? யார் 5 ரூபாய் எடுத்துகிட்டு யாருக்கு 5 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை தார்மீக ரீதியிலாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதால நீங்கள் தானே சொல்லணும். இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணாங்களா? இப்போ சில ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. கரண்ட் பில்லெல்லாம் நாங்கள் கட்டுறோன்னு அவங்க சொன்னாங்க. கரண்ட் பில்லை நேரடியாக எவ்வளோ வருதுன்னு பார்த்து மின்சாரத்துறையின் சார்பாக மின்சாரத்துறையும் டாஸ்மாகும் ஒப்பந்தம் ஏற்படுத்தி இபி சைட்லேயே அந்த பணத்தை கட்டிடலாமா என்ற ஏற்பாடுகள், சில முயற்சிகள் இருக்குது. அது தொடக்க நிலையில் இருக்குது. ஒப்பந்தம் புரிந்துணர்வு போட்டுக்கலாமான ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் ரிஃபார்ம்ஸாக கொண்டு வரணும். இப்போ அது வரைக்கும் 10 ரூபாய் தொடரும்னா நீங்கள் பொய்யை சொன்னீர்கள்ங்கிறத குறைஞ்சபட்சமாக ஒத்துக்கிறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒன்று. இரண்டாவது, அந்த டாஸ்மாகினுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் நலச்சங்கம் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். 25% நமக்கு தெரியும், 4 ஒரு பங்கா அப்படின்னு அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ ஏறத்தாழ இதை ஏற்றியே உங்களுக்கு 14,000 சொச்சமோ 17,000 பக்கமாக தான் வருது. 3,000 ஏறி இருக்கு. அப்போ நீங்கள் அவங்க பணியில் சேர்ந்ததுலேருந்து ஏறத்தாழ 20 வருட சர்வீஸை முடித்தவங்க, 18 வருஷம் 19 வருஷம் முடித்தவங்கெல்லாம் இன்னமும் அந்த 11,000 12,000 இந்த இதில் தான் இருந்திருக்காங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு சம்பள உயர்வு இல்லாதது தான் அப்படின்னா எவ்வளவு ஆண்டுகளாக கொடுக்கப்படல? அவங்களுடைய பேசிக் என்னவா இருக்கு? அவங்களுடைய பணி முறைப்படுத்தப்பட்டதா? வெறும் சம்பள உயர்வு தான் கோரிக்கையா? அவங்க யாரையும் கூப்பிட்டு கேட்காம நீங்களா அந்த முடிவு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முதற் தேவை என்பது சம்பளம் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பணியிட சூழல்ல இருந்து அவர்களுக்கான பணி பாதுகாப்புல இருந்து பல விஷயங்களை கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். கூப்பிட்டே பேசாம எனக்கு தெரியும் இதுதான் உங்களுக்கான தீர்வு நீங்க நினைச்சீங்கன்னா இதுவே அடிப்படையில் ஜனநாயக தன்மை அற்ற ஒரு விஷயமா இருக்கு. நான் கொடுக்குறேன், நான் அறிவிக்கிறேன், நீங்க வாங்கிக்கணும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னா நீங்கள் நம்ம திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி இப்போ வரைக்கும் அதற்கு அவங்க தரப்பில் அதை செய்யவும் இல்லை, இல்லை அதற்கான ஒரு பதிலும் இல்லை. என்னென்னா வழக்கமாக எல்லா சங்கத்துலேயும் எல்லாரும் ஆட்கள் வச்சுருப்பாங்க. எல்லா கட்சியின் சார்பாகவும் ஒவ்வொரு சங்கத்துக்குள்ளேயும், இப்போ தொழிலாளர் யூனியன் அப்படின்னா கட்சிக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க கட்சி சார்புடைய சங்கமாச்சும் அந்த வரவேற்று அறிக்கை கொடுத்துருவாங்க. ஒரு விவசாய கடன் தள்ளுபடின்னு முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்தாரு.
அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று அதை மாற்றி வேற ஒரு ஜியோ வெளியிட்டாங்க. இப்போ வரைக்கும் யாராவது ஒரு விவசாயிகள் வேளாண்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தார்களா? ஏன்னா நீங்கள் அறிவித்தது அது இல்லை. நீங்கள் அதுதான் ஒரு விவசாயி கேட்டார், ஏப்பா என் பணம் 1 லட்ச ரூபா கட்டுறவன் இன்னொரு 5000 சேர்த்து கட்ட மாட்டேனாப்பா, அதுக்கு அவர் 5000 கொடுத்தா தான் நான் அது பண்ணணுமாப்பா அப்படின்னு ஒரு விவசாயி ஒருவர் கேட்டது வைரலாகவும் இந்த காலகட்டத்தில் போச்சு. இப்போ யாருமே ஆதரிக்க என்ன அர்த்தம்னா அவர்கள் எதிர்நோக்கியது அது அல்லங்கிறத தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு கேட்காம நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இது சிக்கலுக்குரியது, பிரச்சனைக்குரியது. இந்த அணுகுமுறையே நீங்கள் சொல்லக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்காக வந்து நிற்கிறங்கிறதுல இருந்து விலகி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு கேள்விகள் நீங்கள் கேட்டீங்களா என்று கேட்கலாம். அதற்காக தான் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே அவர்களை விட இன்னும் ரிஜிடாக போனீங்கன்னா திரும்ப உங்களை நோக்கி அந்த உரையாடல் என்பது இருவழிப்பாதையாக இருப்பதற்கான வழி இல்லாமல் போனால் இன்னும் மோசமாக போயிருங்கிற அச்சத்தில் தான் இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸை உருவாக்கணும் நம்ம மறுபடியும் பேசுகிறோமே தவிர பணமா ஜனமானா ஜனம்தான். ஆப்வியஸாக அப்படிதான் இருக்கணும், அது வரவேற்கத்தக்கது, அப்படியே அது தொடர வேண்டும்ங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. சொன்னதை இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் செயல்படுத்தினார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அவரை கொண்டாடி தீர்ப்பார்கள். அதில் நமக்கு எந்த விதமான இருவேறு கருத்து இருக்க முடியாது. திமுக பற்றி பேசுகிறேன், பார்ட்டி பண்டுன்னு சொன்ன உடனே சட்டசபையில இருந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக பற்றி சொல்றாரு. எப்படி பார்த்துருக்கீங்க? திமுக அன்னைக்கு வெளிநடப்பு செய்யாமல் வந்து அதை எதிர்கொண்டு பேசியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வந்து திமுகனே சொல்லலை, முதலமைச்சர் சொன்னதும் எதிர்கட்சி தலைவர் எழுந்து எந்த பார்ட்டின்னு நீங்கள் சொல்லுங்கன்னாரு. முதலமைச்சர் ஏன் டிஎம்கேன்னு சொல்லலைன்னா, சபைக்குள்ள நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆவணம் எதிர்த்தரப்பு கேட்கும்போது கொடுக்கலன்னா உங்கள் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வர முடியும். கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தி கடந்த காலத்தில் இப்படி உரிமை மீறல் தீர்மானம் போட்டு தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் நடந்த காலத்தில் சஸ்பெண்டே பண்ணாங்க. அவசரமாக அந்த உரிமை மீறல் கொண்டு வரப்பட்டது, அது விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு. எதிர்கட்சி தலைவரே சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு போச்சு. முதலமைச்சரின் மீதும் அதை ப்ராப்பராக ப்ரிவிலேஜ் கமிட்டிக்குள்ள ஆளுங்கட்சிக்காரங்க தான் இருக்க போகிறாங்கனாலும் ப்ரிவிலேஜ் நீங்கள் உள்ளே மூவ் பண்ணுறீங்கன்னா அது ரெக்கார்டில் வரும். அவங்களுக்கான உரிமை இருக்குது. ப்ரிவிலேஜ் சரியாக கொண்டு வரலன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கான்ஷியஸாக டிஎம்கேங்கிற வார்த்தையை அவர் சொல்ல அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும்னு பேசிய அரசியல் ரீதியிலான விமர்சனம் தான். முதலமைச்சரிடம் அதற்கான ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா அவருக்கு கீழே தான் இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி இருக்காங்க, அங்கே கொடுத்து தொடங்கலாம். 2வது, நாங்கள் பார்ட்டின்னு தானே சொன்னோம், எந்த பார்ட்டின்னு சொல்லலைன்னா அதுக்கு ஏன் ட்ரிகர் ஆகிறாங்க? அதில் நம்ம ஒரு லாஜிக் பார்த்தோம்னா திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பாஜகவோ காங்கிரஸோ சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகாவோ பாமகவோ இல்லை தாவேகாவோ அவங்க ஆட்சியில் அவங்க அமைச்சர்களாக இருக்கும்பொழுது அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அது வந்து ரொம்ப அது ஒரு கவுண்டர் தானே. கேட்டால் டக்குன்னு ஆமாம் இல்லை நம்ம பேரையே சொல்லலைன்னா அவங்க 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அவங்க அமைச்சர்கள் மேலே தானே ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் ஊழல் நடந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமியை கைது செய்ய வேண்டும்னா யாராவது சொல்ல போகிறாங்க? ஸோ அது வந்து ஒரு தர்க்கமாக வைக்கப்படுகிறதே தவிர அதை தாண்டி நகரலை. இந்த பார்ட்டி ஃபண்ட் என்பது உள்ளபடி இந்த அரசுகிட்ட நம்ம திரும்ப கேட்குறது எல்லாம் வந்து ஓடுன்னு ஓடி போயிடுறாங்க. வெளிநாடு போனார்னதும் நீங்கள் இவரை நினச்சிக்காதீங்க, ஸ்டாலின் சார் இல்லை, அவர் மேலே எனக்கு அன்பு இருக்கு. இன்னொருத்தர் சிங்கப்பூர் போனாரேங்கிறாரு. எனக்கு இவங்க தலைமறைவானதில் எனக்கும் மாற்றுக்கிறது, அவர்கள் அதை செய்திருக்கக்கூடாது, சம்மனை ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிருந்துருக்கணும். இப்போ முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு இல்லையா? அதில் இப்போ பதிலுக்கு அது என்ன கவுண்டராக போகும்னா, இவங்க தலைமறைவானதை கேட்குறீங்களே, கரூர் சம்பவம் நடந்த பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகு ஆனந்த் அவர்கள் எங்கே இருந்தார், முன்ஜாமீன் கிடைக்கிற வரை நிர்மல்குமார் எங்கே இருந்தார்னு அவங்க பதிலுக்கு கேட்பாங்க. இது உங்களுக்கு அரசியல் ரீதியில, நான் அரசியல்வாதியில் என்னங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டால் என்னங்க வருஷம் பூரா ஆயுசு பூரா 5 வருஷமா போட போகிறாங்க, அதெல்லாம் ஜாமீன் வாங்கிட்டு வந்துட போகிறீங்க, அதை எதிர்கொண்டிருக்கலாங்கிறதான் என்னுடைய பார்வையும் கூட. ஆனால் எங்கன்னா முதலமைச்சர் வேகமாக அங்கே அவசரப்படுறது, சட்டப்படி நீங்கள் போகாமல் அங்கே லூப் ஹோல்ஸை கிரியேட் பண்ணி தான் இவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கான சாதகமான விஷயங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் கொடுத்திருப்பது கால் ரெக்கார்ட் பேசிஸில் நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறீங்க. அதில் நேரடியாக எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜினுடைய தம்பி வரைக்கும் போட்டுட்டீங்க. இந்த நாட்டை நீங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லை. அவர் பெயில் போடுறாரு, ப்ராசஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய சம்மனுக்கு வந்து ஆஜராவேங்கிறார், பெயிலை கொடுத்து ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கொடுத்துட்றாங்க. இதே மாதிரியான விஷயம் தான் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு. அவர் சம்மனுக்கு ஆஜரே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார், கம்ப்ளைண்ட்ஸ் டு தி சம்மன் செஞ்ச பிறகு நீங்கள் கைது நோக்கி போனீங்க. ஏவாவில் இதில் லுக் அவுட் நோட்டீஸை நீதிமன்றம் நேற்றைக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், உயர்நீதிமன்றம். என்ன சிக்கல்னா, நீங்கள் துரிதமாக அவங்களை கைது பண்ணுங்கிற வேகத்தில் போகும்போது சட்டத்தினுடைய அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தில் அடுத்தடுத்த படிநிலையை நீங்கள் செய்ய முடியாது, அங்கே கோட்டை விடுவீங்க. அது உங்களுக்கு நீதிமன்றத்தில் ஒரு விதமான குட்டுப்படக்கூடிய இடத்துல தான் போய் நிற்கும். திமுக அவசரமாக போய் அங்கே கொட்டுப்பட்டுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில், ஒழுங்காக படிக்காமல் போயிட்டாங்கன்னு. அது உள்ளபடியே திமுக வாங்க வேண்டிய விமர்சனம் தான். எஃப்ஐஆரை படிக்காமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் ஒரு மனு ரெடி பண்ணுறீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களை
அக்யூஸ்னு ஆரம்பிக்கிற அந்த பத்தியிலே சொல்லி முடிஞ்சு போச்சு. எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லை. ஏன் போடல, நீங்கள் உங்களை தான் கேட்டுக்கணும். திமுக ஏன் அன்னைக்கு போடலைன்னு திமுக தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒன்று போது அங்கே போய் அந்த வக்கீல் அவருக்கும் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுன் அவர்களும் அக்யூஸ்டு, முதலமைச்சரும் அக்யூஸ்டுன்னு அவர் சொல்லி தான் இப்போ கடைசியில் நியூஸ் எப்படி ரிப்போர்ட் ஆயிருச்சு, வக்கீலே அப்படி சொல்லி வாதாடினார்னும் போது வக்கீல் சொன்னது தான் கேஸ்ன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் அந்த கேஸினுடைய பிரேயரில் அப்படியான கோரிக்கையே கிடையாது, அவங்க அக்யூஸ்டியும் கிடையாதுங்கிறது ஃபேக்சுவலி. அந்த இதில் முதலமைச்சர் கரூர் போகக்கூடாதுன்னு யாரும் கேஸ் போடலை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்ககிட்ட அந்த வழக்கே இடையீட்டு மனு தான். இடையீட்டு மனு யார் போட்ட வழக்குன்னா அடிப்படையில் இடையீட்டு மனு RS பாரதி போடுறாரு. மெயின் கேஸ் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் PH தினேஷ்ங்கிற வழக்கு. இந்த வழக்குனா RS பாரதி போட்ட பெட்டிஷன் உங்களுக்கும் ஒரு காப்பி கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? ஏன்னா உங்கள் வழக்கில் தான் ஒருத்தர் உள்ளே வராரு ஒரு பார்ட்டியா. அதில் எடுத்து எந்த பற்றியோ அதை அப்படியே எடுத்து இப்போ பாருங்கள், விஜய் கரூருக்கு போகக்கூடாது, ஏன்னா பிளாங்கெட்டு தடை கேட்டு திமுக போட்ட மனுவினுடைய சாராம்சம் ஷரத்து இதுதான், தூக்கி வெளில போட்டுட்டு அப்புறம் அம்பலப்படுத்துங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆவணம் இல்லாமல் நீங்கள் அதை டேர்ன் பண்ணுறீங்க, ட்விஸ்ட் பண்ணுறீங்கிற எண்ணம் வருகிறது. அரசியல் கேல்குலேஷன் நோக்கி, அரசியல் லாபத்தை நோக்கியே போகுது. எனக்கு உள்ளபடியே கேள்வி, இதில் ஜெயிச்சது திமுகவா தாவேக்காவா என்கிற உங்களுடைய அரசியல் சண்டையில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு உள்ளபடியே நீதி கிடைக்குமாங்கிறது, இதில் அந்த சண்டைக்குள்ளே வராமல் தப்பிச்சு வர்றது CBI. நீங்கள் என்ன உலகத்திலே அப்படி இல்லாத இந்தியாவினுடைய மிக உச்சபட்ச ப்ரெஸ்டீஜியஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஒரு கேஸில் பிறகு சார்ஜ் ஷீட் போட முடியல. ஆளாளுக்கு அதில் நீங்கள் அழைச்சி விசாரணைக்கு விட்னஸாக கூப்பிட்டவங்கலாம் வெளியில் இவங்க தான் கொண்டாங்க, அவங்க தான் கொண்டாங்க, இவங்க சொல்லி தான் கொண்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற கேள்வி வரும். அப்புறம் நீங்கள் என்ன ஏஜென்சி? அப்போ எல்லாருமே சேர்ந்து அவரவர்களுடைய பொலிட்டிக்கல் லாபங்களுக்காக இதை நகர்த்திட்டு அல்லது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக செட் பண்ணும்போது இதுக்கு பதில் சொல்கிறதுல போய் லாக் ஆகிறாங்களே தவிர உள்ளபடியே எது நீதி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்பது தான் இப்போதைக்கு நம் முன்னால் எழக்கூடிய கேள்வி. அதற்கு இன்றைய அமைப்பு முறை டு அன் எக்ஸ்டென்ட் நம்முடைய நீதித்துறை வரைக்கும் தாமதப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள் என்பது தான் மனம் வலிக்கக்கூடிய ஒரு பதிலாக நமக்கு மிஞ்சுகிறது. 32 பேருக்கு வேலை கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. அதில் இப்போதைக்கு அது தற்காலிக வேலை தான் கோர்ட் சொல்லியிருக்க. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய நல்ல வேலையாக ஸ்டே கொடுக்கல. இல்லைன்னா முதலமைச்சருக்கு அது திட்டமிட்டிருந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில் அது அவர்களுக்கு ஒரு எம்பரஸ்மெண்ட்டாக போயிருக்கும். ஆக்சுவலாக அடிப்படையில் அது சரியா தவறாங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம ஆழமாக விவாதிக்க வேண்டியது. அவர்கள் அரசு நிகழ்ச்சிக்கு அரசினுடைய தவறால் உயிரிழந்தவர்களா? அது ஒரு தனியார் நடத்திய நிகழ்ச்சி, ஒரு கட்சி கூட்டிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு எப்படி நீங்கள் அரசு வேலை கொடுக்கலாம்? இதை சிபிஎம்முமே ரொம்ப கடுமையாக அதை விமர்சிச்சிருந்தாங்க, பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தாங்க. அந்த அறிக்கைங்கிறது ரொம்ப விரிவாக பேசிய ஒரு அறிக்கையாக தான் இருந்தது. ஆதரிக்கிறவங்க நீங்கள் அதே போல் கிருஷ்ணசாமி அவர்களும் மிக கடுமையாக அரசினுடைய நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க, RB உதயகுமார் ஊரார் வீட்டு நெய்யில் எடுத்து நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க CM சார் அப்படின்னு RB உதயகுமார் கூட இன்றைக்கு காலை ஒரு வீடியோ அதுவும் வைரல் ஆகிட்டு பார்க்க முடியுது. ஏன்னா அவர் தான் சொன்னார், ஊராம் வீட்டு நெய்யில் உங்களுக்கு வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க CM சார் அப்படின்னு இதுக்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சர் பேசியது தான். கேள்வி எங்கே வரும்னா, நீதிமன்றத்தில் என்ன நினைச்சுங்கிறத பார்ப்போம். இந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது, தீரன் திருமுருகன் அப்படிங்கிறவர் தான் அந்த வழக்கு தொடுக்கிறார். சீஃப் செக்ரட்டரி உட்பட பலரையும் இம்ப்ளீடிங்கில் உள்ள போட்டு தொடுக்கிறாங்க. வழக்கில் அவங்க வைக்கும் பொழுது இதற்கு முன்பாக இப்படியாக கூடி நடந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதில் இப்படி வேலை கொடுத்ததாக முன்னுதாரணம் கிடையாது. உதாரணத்துக்கு மகாமக நிகழ்வில் பலரும் இறந்து போனாங்க. அது ஒரு இதுதான் உங்களுக்கு மத நம்பிக்கையின் காரணமாக சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஆன்மீக நிகழ்வாக கூடியது. ஆனாலும் அன்னைக்கு அரசு வேலை கொடுக்கல. இதுவரை இப்படியாக கருணையில் எப்போ கொடுப்பாங்க? அவங்க பணியில் இருக்கும்போது இறந்தாங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய சேவை அரசு துறையில் அந்த சேவை செய்யும்போது, உதாரணத்துக்கு ஒரு ஃபயர் சர்வீஸ் கார்டாக இருக்கார், அவர் போய் அந்த நெருப்பில் மாட்டினவங்களை காப்பாற்றிட்டு அவர் உயிரிழக்கிறார் அப்படின்னா அவருக்கு கொடுப்பாங்க. அல்லது ஒரு ஓட்டுநராக இருக்கார், பணி நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு மாரடைப்பு வருது, இல்லை ஏதோ ஒரு காரணங்கள்னால பணி நேரத்தில் அவருக்கு நடக்குது அப்படின்னா அதை கொடுப்பாங்க. காவல்துறையினரில் தொடங்கி பல்வேறு விதமான அரசு துறைகள் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த கம்பேஷனேட் கிரவுண்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தா பரவாயில்ல. இது அரசு இன்வைட்டே இல்லையே, அரசு தான் அழைக்காத ஒரு இடமாக இருக்கிறதுங்கிறது அடிக்கோடிட்டு கவனிக்கணும். இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் எழுப்பப்படும் போது தான் கம்பேஷனேட் கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு என்னென்ன விதிகள் இருக்கிறது, அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இது இருக்கிறதா, அந்த விதிகள் குறித்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் டிஎன்பிஎஸ்சியினுடைய மெம்பர் செக்ரட்டரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய மெம்பர் செக்ரட்டரி சப்மிட் பண்ணணும் என்று நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள். ஸோ அந்த சப்மிஷன் ஒரு பக்கம் வருது அப்படின்னா, அந்த சப்மிஷனுக்கு பிறகு அவங்க சொல்லக்கூடியது, இவர்கள் இப்போ இன்னைக்கு பணி ஆணை வாங்குறாங்கன்னா
முதல் மாத சம்பளத்தை வாங்குவதற்கு முன்பாகவே சட்ட ரீதியிலாக அதனுடைய வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்பது தற்காலிகமானது தான், அதாவது அந்த வேலை தொடருமா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். குளத்தூரில் வந்து கொஞ்சம் பேசுறதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்க, நிறைய பேசினா என்ன ஆகுங்கிற மாதிரி கேட்டோம். அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா சிஎம் பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு அவர் பதிலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா லெஸ் டாக் மோர் ஒர்க் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? வந்து அது ஏறத்தாழ மோடிஜி வந்ததில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிராண்டு தான் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ், ஆட்கள் குறைவாக இருப்போம், குறைவாக பேசுவோம், எங்களது வேலைகள் பேசும்னு. உங்களுடைய வேலைகள் பேசினால் அந்த கேள்வியை உங்களை நோக்கி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா பல்வேறு துறைகளில் குமுறல்கள் இருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேனே, எந்த ஒரு அரசு எனக்கு தெளிவாக தெரியும், எந்த ஒரு அரசாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் முடியும் போது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாதுங்கிறத இப்போவே சொல்ல முடியாது. நாங்கள் படிப்படியாக பார்க்குறோன்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் அதை சொல்கிற இடத்துக்கே வரமாட்டேங்கிறீங்கிறது தான் பிரச்சனை. எதுவுமே சொல்லாமல் இருந்தால் மக்களிடம் அது ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணாதா, ஒரு பயத்தையும் ஒரு பதற்றத்தையும் கேட்பதற்கு. இப்போ நேற்றைக்கு திருவெற்றியூர் பக்கம் அங்கே கரண்ட்டு கட்டாகி, அதே போல் அதுக்கு முந்தின நாள் கரண்ட்டு சில இடங்களில் கட்டாது, வந்து NH ரோட மறிக்கிறாங்க, நெடுஞ்சாலையே வந்து மறிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு செய்தி வருது. 7 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட்டு கட்டாதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரோட்டை மறிக்கிறாங்க. இவங்க கிட்ட விஷயம் என்னென்னு பேசுவதற்கு, ஏன்னா உங்களுக்கு இது திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இது கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். கூடுதலாக இதெல்லாம் நம்ம கார்பரேஷன் தள்ளியும் கட்ட முடியாது. லோக்கலில் ஏதாவது குப்பை வரல, ரோட்டில் இஷ்யூ ஆகுதுன்னா டிஎம்கே கவுன்சிலர் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இங்கே உங்களுக்கு இபிஎல்லாம் வந்து கார்பரேஷன் கண்ட்ரோல்லையோ இல்லை ஃபியூஸ் கேரியர்லாம் வந்து கவுன்சிலர் கைட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கெலாம் வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட அவங்க ஆக்சுவலாக தெருவுக்கு நைட்டு கரண்ட்டு கட்டாதுன்னு போராடுற மக்கள் என்ன சார் எதிர்பார்ப்பாங்க? ரொம்ப எளிமையாக, எப்பா கரண்ட்டு நமக்கு தேவை கூடுதலாக இருக்குது, பண்ண முடியல, நாங்கள் கரண்ட்டை ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் இந்த நேரம் கட் பண்ணுறோம் ஒத்துழைங்கன்னு கேட்டால் ஒரு 2 மாதம் டைம் ஆகும்னா கூட எக்ஸ்ட்ரா டைம் ஆனாலும் பரவாயில்ல, இது சொல்லிட்டாங்களேன்னு மக்கள் அதை ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. அவங்க அப்படியெல்லாம் வந்து உடனே இன்றைக்கே நீ கொடுக்கணும், கரண்ட்டை கொடுக்கலாம், நீ வந்து ராஜினாமா பண்ணிட்டு அதெல்லாம் நீ சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் வெளிப்படுத்தணுங்கிறாங்க. இருட்டில் நைட்டில் வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பாங்க, இப்படி பலரும் இருக்கக்கூடிய சூழலில் மின்சாரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவரே எல்னினோலாம் வருதுன்னு இதுக்கு முன்னாடி வேற ஒரு சமயம் பேசியிருந்தார். விவசாயிகளுக்கு அது குறித்தெல்லாம் தெரியும்னு ஆளுநர் வரைக்கும் நன்றி தெரிவித்து பேசும்போது பேசினான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் கவர்னன்ஸை டைம் எடுத்தே செய்யுங்க சார். உங்களை யாரும் ஏன் சொல்லி அடுத்த நாளே போடல, ராஜினாமா செய்து விட்டு வெளியேறணும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் 2 மாதம் போதாது, இன்னும் கூட நேரம் எடுக்கலாம். ஆனால் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜென்யூனிட்டியை மக்கள் ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க. அது வந்து ரொம்ப கிரவுண்டடாக உங்களை காட்டும். மக்களோடு நீங்கள் இணைந்திருப்பது என்பது அவர்களோடு உங்கள் உரையாடலை வெளிப்படுத்துவதுங்கிற இடத்துல இருந்து வரும். மாறா நம்ம என்ன பண்ணுறோம், பதிலே சொல்ல மாட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அதிகாரத்தினுடைய உச்சியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணுங்கிற இடத்துமாகத்தான் அது மதிப்பிடப்படும். அது உங்களுக்கு அரசியல் ரீதியெலாம் நல்லதில்லை என்பதை தாண்டி மக்கள் வந்து மறுபடியும் இந்த அமைப்பு முறையின் மீது வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழலையும் கூட அது கிராஜுவலாக உருவாக்கும். அது வந்து நம்முடைய அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லையா சமூகத்தில், அதை வந்து கெடுப்பதற்கான ஒரு வழியாகவும் காலப்போக்கில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு பிறகும் இங்கே திமுக தோல்விக்கு பிறகும் அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அதிமுக காலத்தில் ஏறதாழ அவ்வளோ போராட்டம் நடத்தணும், 12,000 இல்லை அதுக்கு மேலே 20,000 போராட்டங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு அவர் சொல்லுவார். அவ்வளோ போராட்டம் நடத்த நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம். திமுக தரப்பில் பல நேரங்களில் போராடுறவர்கள் அப்படியே இப்போ மாற்றுத்திறனாளிகள் போராடினவங்களெல்லாம் பேருந்தில் ஏற்றிங்கிறது கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விட்டாங்கிற விமர்சனம் வந்தது. அதே போல் செவிலியர்கள் போராட்டங்கள் அதை கையாண்ட முறை, பர்மிஷனே கொடுக்காம போராட்டம் கம்மினா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அது உண்மை கிடையாதுன்னு சொன்ன மாதிரி என்னன்னா நீங்கள் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்ட விரும்புனீங்கன்னா அது உள்ளே இருக்கும்போது இல்லைன்னீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. உண்மை தனக்கான வழியை பார்த்து எப்போதும் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிற தன்மை உண்மைக்கு உண்டு. அதனால வெளிப்படையாக சொல்லிட்டு பவர் கட்ஸை கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ ஜெயலலிதா மட்டும் 2011 வரும்போது அன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியை இழப்பதற்கு பெரும் காரணமாக இருந்தது பவர் கட்டு. அன்றைய மின்துறை அமைச்சர் நினைக்கிற ஆற்காடு வீரசாமி அவர்கள் சட்டமன்றத்தை அதை வெளிப்படையாகவும் சொன்னார், அந்த அரசு தோற்கும் என்றால் அதற்கு நானும் ஒரு காரணமாக பிரதான காரணமாக இருப்பேன், என்னுடைய துறை இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதான் ஞாபகம். அவர்னு இண்டிவிஜுவலாக சொல்லலை, இந்த துறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதான் ஞாபகம். ஆனால் ஜெயலலிதா அம்மா மின்மிகையாக மாற்றினாங்கன்னா அதுக்கு ஏறத்தாழ 2 வருடங்கள் பிடித்தது. ஆட்சிக்கு வந்த உடனே இனிமேல் பவரே கட்டாகாதுன்னு இல்லை,
இன்னொன்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணார் தெரியுமா, எலக்ட்ரிசிட்டிக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய காலத்தில் தான் கடன் சுமை பீக்குக்கு போச்சு. ஆக்சுவலாக மின்மிகையாக மாற்றினதுக்கு கூடுதலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், மின்மாற்றியில் வாங்கியிருக்கோம், சோலார் போட்டிருக்கிறோம், இல்லை கூடுதல் விலை கொடுத்து கடன் வாங்கிடுவோம், அது கடனாக வந்தது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாறிச்சு, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. கடன் கூடியது என்பது உண்மை, ஆனால் அந்த கடன் முதலீடாக வந்திருக்கிறது, சுழற்சி முறையில் அது ரொட்டேட் ஆகி இங்கே தான் வருதுன்னும் போது அந்த கடன் சிக்கல் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை சொல்லி நீங்கள் டைம் கேட்டிங்கன்னா மக்கள் சரிப்பா கேட்டிருக்காரு கொடுப்போம், கட் ஆகணும் சொன்னீங்கன்னா சிக்கல் இல்லை. அப்போ இதெல்லாம் தான் நீங்கள், அதாவது இதை நீங்கள் முதலமைச்சர் சொல்லணும்னா நம்ம கேட்கல, அமைச்சரோ அதிகாரிகள் மட்டும் இதில் ப்ராப்பராக. இப்போ பவர் கட் வாரத்தில் அந்த மாதத்தில் ஒரு நாள் மெயின்டெனன்ஸும் கட் பண்ணுவாங்க, ஃபோனுக்கு மெசேஜ் வருது இல்லை, அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிடுங்கிறேன். யார் முடிவெடுக்கணுமோ எடுத்து இதை செஞ்சால் மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமைப்படுத்துங்க. அரசு எங்கேயோ இருக்குது என்பது இல்லாமல் அதை எளிமைப்படுத்த முயற்சி செய்தால் அது உங்களுக்கான ஆதரவை இன்னும் அதிகப்படுத்தும். அது வந்து மக்களுக்கான ஸ்மூத்தனிங், மக்கள் தங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறுகிறது என்று உணரும் பொழுது எவ்வளவு பிரச்சாரங்கள் எதிர்த்தரப்பில் எத்தனை நிகழ்வு வந்தாலும் மீண்டும் உங்களை தேர்ந்தெடுக்கிற அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அது வந்து உண்மையின் பார்ப்பட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸின் பார்ப்பட்டு நடக்கும்போது தான் உங்களுக்கான வரலாற்று பதிவு என்பது இன்னும் அழுத்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது.